கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை முரண்பாடாக நினைப்பது இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் டப்பிங் குரல் என்றும் விமர்சனம். ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. சாதிய ரீதியிலான வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இயக்குநர் ப. ரஞ்சித் கேள்வி. மயிலாடுதுறை அருகே இருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். சாராய விற்பனை காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும் என்றும் கேள்வி. மயிலாடுதுறை அருகே முன்விரோதம் காரணமாகவே கொலை நடந்துள்ளது. மது விற்பனையால் கொலை நடக்கவில்லை என காவல்துறை விளக்கம். ஆதியன் சமூகத்தினருக்கு பழங்குடியினர் சாதி சான்று வழங்குவது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைப்பு. கோரிக்கையை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்தும் முயற்சி என மக்கள் புகார். வாணியம்பாடி டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைதான ஊராட்சி மன்ற தலைவரை விடுவிக்க கோரிக்கை. பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. ஓபன் ஏஐ நிறுவனத்தை எலான் மஸ்கிற்கு விற்க முடியாது. நிர்வாகக் குழு கூட்டத்தில் முடிவு. சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்களை நாடு கடத்திய அமெரிக்க அரசு. அமெரிக்காவிலிருந்து புறப்பட்ட 2 விமானங்கள் இன்று பஞ்சாப் வருகின்றன. அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட 119 இந்தியர்களும் கண்ணியமாக நடத்தப்பட்டார்களா? முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போருக்கு தீர்வு காண எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. மகா கும்பமேளா விழாவால் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்வு. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல்.